அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2024 கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்களையுமே நம்ம தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோங்க. ஸோ நிறைய பேரண்ட்ஸ் கேட்குறாங்க எந்த கல்லூரியில் சேரலாம், என்ன டிபார்ட்மெண்ட் சேரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கல்லூரிகளோட தரவரிசை எப்படி நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணுறது, மற்றும் கல்லூரிகளை எப்படி நம்ம அது நல்ல காலேஜா இல்லை எப்படி சொல்லி தராங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்காகவே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த TNEA online.org, அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நீங்கள் ஒரு வெப்சைட் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அந்த வெப்சைட்லேயே அவங்க சில தகவல்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இதை 2 வகையாக கண்டுபிடிக்கலாம். ஒரு காலேஜோட பர்ஃபார்மன்ஸ் எப்படிங்கிறத ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் cutoff.tneaonline.org அப்படிங்கிற வெப்சைட் யூஸ் பண்ணியும் நீங்கள் ஒரு கல்லூரியில் கடந்த வருஷம் என்ன மாதிரியான மாணவர்கள், என்ன கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் சேர்ந்தாங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கலாம். ரெண்டாவது, அவங்களே இந்த பக்கம் பாருங்கள், இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற காலேஜ் பர்ஃபார்மன்ஸ்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு லிஸ்ட்டு விட்டுருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் காலேஜஸோட ஒவ்வொரு செமஸ்டரோட ரிசல்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மே 2023 ஒன்று இருக்குது, நவம்பர் டிசம்பர் 2023 இருக்குது. இதில் நம்ம ஏப்ரல் மே 2023 நம்ம எப்பயுமே என்ன சொல்லுவோம்னா ஈவன் செமஸ்டர்னு சொல்லுவோம். நவம்பர் டிசம்பர் 2023 ஆட் செமஸ்டர்னு சொல்லுவோம். இதில் ரெண்டையும் பார்க்கணுமா, ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டால் ரெண்டில் ஏதாவது ஒன்று பார்த்தா போதும். அதில் எதை பார்க்கணும்னா எப்பயுமே ஆட் செமஸ்டரோட ரிசல்ட் தான் பார்க்கணும். ஏன்னா ஈவன் செமஸ்டர் இந்த ஏப்ரல் மே ஒவ்வொரு வருஷமும் நடக்கக்கூடிய ரிசல்ட்ஸை பார்க்குறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படியாச்சும் நம்ம பாஸ் பண்ணி டிகிரி வாங்கிட்டு வெளியே போகணுங்கிறதுக்காக அவங்க நல்லா படிச்சிருவாங்க ஆட்டோமேட்டிக்காக. அப்போ கல்லூரியோட தேர்ச்சி சதவீதங்கிறது இன்க்ரீஸ் ஆயிரும். ஒரு காலேஜோட ஒரிஜினலான தேர்ச்சி சதவீதத்தை தெரிஞ்சுக்கணும்னா நவம்பர் டிசம்பர் 2023 இந்த ஃபைலை தான் நம்ம கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ணுறப்ப நம்மளுக்கு இந்த மாதிரியான ஒரு PDF ஃபைலுங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திடுறேன். இதில் இவங்க கொடுத்துருக்க தகவல்ங்கிறது பார்த்தீங்கன்னா நான் அட்டானமஸ் அஃபிலியேட்டட் காலேஜஸ் தான். ஸோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 440 பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. இந்த 440 பொறியியல் கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ரிசல்ட்டுங்கிறது எத்தனை கல்லூரிக்கான ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மொத்தம் 314 கல்லூரிகளோட ரிசல்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இது மூலமாக நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் ஒரு 126 அட்டானமஸ் கல்லூரிகள் வந்துடுறாங்க. ஸோ அப்போ அட்டானமஸ் கல்லூரிகளோட ரிசல்ட் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டானமஸ் கல்லூரிகளோட ரிசல்ட் இவங்க கொடுக்கல. ரெண்டாவது விஷயம், அட்டானமஸ் கல்லூரிகளோட ரிசல்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதில் பெருசாக நம்மளாம் தெரிஞ்சுக்கவும் முடியாது. ஸோ மாணவர்கள் ஏன் அட்டானமஸ் கல்லூரிகளை நோக்கி போகிறாங்க, அட்டானமஸ் கல்லூரிகளை விரும்புகிறாங்கன்னா, நாட் ஓன்லி ஃபார் அண்ட் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர், உண்மையாக சொல்லப்போனால் ஓரளவுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். அந்த காரணத்துக்காகவே தான் அட்டானமஸ் கல்லூரிகளில் போகிறாங்க. இதே நான் அட்டானமஸ் கல்லூரிகளில் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியோட சென்ட்ரலைஸ்டு சிலபஸ், சென்ட்ரலைஸ்டு வேல்யூவேஷன், அப்போ கொஷின் பேப்பர்ஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அப்போ பாஸ் பண்ணுறது கொஞ்சம் அவங்களுக்கு என்ன சொல்ல வருது, கஷ்டமாக அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்காக தான் மாணவர்கள் அட்டானமஸ் கல்லூரிகள்னு சொல்கிறாங்க. பட் ஒரிஜினலாகவே நீங்கள் ஸ்டாண்டர்டாக படிக்கணும், நல்லா ஸ்டாண்டர்டான சிலபஸில் படிக்கணும்னா நீங்கள் நான் அட்டானமஸ் கல்லூரிகளில் படிக்கலாம். ஸோ அப்போ பார்த்திங்கன்னா இந்த மொத்தம் 314 கல்லூரிகளோட ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இது எந்த செமஸ்டருக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் டிசம்பர் 2023 ரிசல்ட்ஸ், அதாவது ஆட் செமஸ்டரோட ரிசல்ட்ஸுங்க. ஸோ இந்த 314 கல்லூரிகளில் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 50% தேர்ச்சியே எத்தனை கல்லூரிகள் வரைக்கும் பெற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 82 கல்லூரிகள் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் பாஸ் பர்சன்டேஜ் இருக்குது பார்த்தீங்கன்னா, 50% பாஸ் பர்சன்டேஜே பார்த்தீங்கன்னா 82 கல்லூரிகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய கல்லூரிகள் எவ்வளோ கல்லூரிகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் ஒரு 214, இந்த பக்கம் ஒரு 18, மொத்தம் 232 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உங்களுக்கு 50%க்கும் கம்மியாக தான் ரிசல்ட் வாங்கியிருக்காங்க. ஒரு காலேஜில் படிக்கக்கூடிய 50% மாணவர்கள் கூட பாஸ் ஆகலைன்னா அப்போ அந்த கல்லூரியோட தரம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், இதில் எப்படி சார் நம்ம செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கல்லூரினா அந்த கல்லூரியோட இன்ஜினியரிங் காலேஜோட கோடு இருக்கும், அந்த கல்லூரியோட பேர் இருக்கும், அது எந்த மாவட்டத்தில் இருக்குன்னு இருக்கும். இது இங்கே ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க டேட்டாங்கிறது டோட்டல் அப்பியர்னா 4 வருடம் படிக்கக்கூடிய மாணவர்களோட மொத்த எண்ணிக்கை. அதாவது ஒரு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா, சில கல்லூரிகளில் கம்மியான ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு கல்லூரியில் அதிகமான ஸ்ட்ரென்த் இருக்கும். அப்போ மொத்தமாக கல்லூரியில் அந்த செமஸ்டர் எத்தனை பேர் எழுதுனாங்க,
அதில் வந்து எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்கங்கிறது தான் டோட்டல் பாஸ்டு. அந்த பாஸ் பண்ண பர்சன்டேஜ் தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. அதுக்கடுத்து இவங்க வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. அதாவது செமஸ்டர் 1ல் எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க, செமஸ்டர் 3ல் எத்தனை பேர் அப்பியர் ஆனாங்க, எத்தனை பேர் பாஸ் பண்ணாங்க, செம் 1னா முதல் வருடம், செம் 3னா 2வது வருடம், செம் 5னா 3வது வருடம், செம் 7னா 4வது வருடம். ஸோ இதில் பாருங்கள், இந்த நவம்பர் டிசம்பர் 2023 ஃபஸ்ட்டு கல்லூரியாக தமிழ்நாட்டில் நான் அட்டானமஸ் கல்லூரிகளில் வந்து ஃபஸ்ட்டு கல்லூரியாக இருக்கிறது இந்த சிக்ரின்னு சொல்லுவாங்க, CSIR. அதில் வந்து சிக்ரின்னு சொல்லுவாங்க, காரைக்குடியில் இருக்குது. பட் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே ஒரு வருஷத்துக்கு 40 சீட்டு தான் வந்து வருங்க. 40 சீட்டு 39 சீட்டு தான் வரும். ஸோ அந்த கல்லூரியை வந்து நீங்கள் வந்து தேர்ச்சி சதவீதத்தில் பெருசாக கன்சிடர் பண்ண தேவையில்லை. அவங்க ஆட்டோமேட்டிக்காக அங்கே சேர்ற மாணவர்கள் நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் தான் சேருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அங்கே பாஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து நான் அட்டானமஸ் கல்லூரிகளே தமிழ்நாட்டிலே வச்சு ஓரளவுக்கு நல்ல பர்சன்டேஜ் வாங்கியிருக்கக்கூடிய கல்லூரியாக வந்து என்ன கல்லூரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா PSG இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச் கோயம்புத்தூர். மொத்தம் 4 வருட மாணவர்களும் சேர்த்து 1564 மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறாங்க. இதில் மொத்தமாக 4 வருஷத்துலேயும் சேர்த்து 1430 மாணவர்கள் பாஸ் ஆகிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 91.43% மாணவர்கள் வந்து இந்த கல்லூரியில் பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பர்டிகுலராக நம்ம வந்து ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்போம். ஃபஸ்ட் இயர்னால் போன வருஷம் இப்போ தான் ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதியிருப்பாங்க. அதில் 479 பேர் எழுதுனதில் 472 பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. வெறும் 7 மாணவர்கள் மட்டும் தான் ஃபெயில் ஆகிருக்கிறாங்க. ஸோ இதில் பாருங்கள், இப்போ 92%, 91%, 80%, 76, 75ன்னு போயிட்டே இருக்குங்க. இதில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து ஒரு 50% பர்சன்டேஜ் ரிசல்ட்ஸுங்கிறது 82 கல்லூரிகள் தான் வாங்கியிருக்கிறாங்க. 50.14% வரைக்கும். சரிங்களா? அப்போ மிச்சம் இருக்கக்கூடிய 232 கல்லூரிகள் வந்து நம்மளுக்கு வந்து 50%க்கும் கம்மியாக தான் வந்து வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா 40%க்கும் கம்மியாக எத்தனை கல்லூரிகள் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்க்குறப்ப இல்லை 40% ரிசல்ட்ஸை வந்து 131 கல்லூரிகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 314 கல்லூரிகள் மொத்தம் இவங்க கொடுத்த லிஸ்ட்டில் இருக்கிறப்ப இதில் வந்து ஒரு 170 ப்ளஸ் ஒரு 14 184 கல்லூரிகள் 40%க்கும் கம்மியான ரிசல்ட்ஸ் வாங்கின கல்லூரியாக பார்க்கப்படுதுங்க. ஸோ அப்போ அந்த காலேஜஸோட ஸ்டாண்டர்டுங்கிறது எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அடுத்து 30% ரிசல்ட்ஸ்க்கு கம்மியான கல்லூரிகள் வந்து எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 182 கல்லூரிகள் தான் வந்து 182 கல்லூரிகள் தான் 30% ரிசல்ட்ஸே கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதில் பார்த்துக்கோங்க, இதில் ஒரு 120, அந்த பக்கம் ஒரு 14, அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 135 கல்லூரிகள் 30% ரிசல்ட்ஸ் கூட கொடுக்கல. அப்படிங்கிறப்ப அந்த கல்லூரிகளோட தரம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கோங்க. அது என்னென்ன கல்லூரிகள்ங்கிறது நான் சொல்ல விரும்பலை. நீங்களே வந்து ரிசல்ட் வைஸ் வந்து பார்த்துக்கலாம், ஒவ்வொரு கல்லூரியும் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 20% ரிசல்ட்ஸையே வந்து மொத்தம் 314 கல்லூரிகளில் 237 கல்லூரிகள் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 75 கல்லூரிகள் 20% ரிசல்ட்ஸ் கூட கொடுக்கலைங்க. அதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% ரிசல்ட்ஸே வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 278 கல்லூரிகள் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு கீழே ஒரு 22, அந்த பக்கம் ஒரு 14, 36 கல்லூரிகள் 10%க்கும் கம்மியான ரிசல்ட்ஸ் கொடுத்த கல்லூரிகளாக பார்க்கப்படுது. ஸோ அந்த கல்லூரிகளோட லிஸ்ட்டெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம். சரிங்களாங்க? இதை வந்து நான் இந்த கல்லூரிகள் தான் சிறந்த கல்லூரிகள், இந்த கல்லூரிகள் சிறந்த கல்லூரிகள் இல்லைன்னு சொல்கிறதுக்காக வரல. இது மாதிரி நீங்கள் ஒரு கல்லூரியை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த கல்லூரியோட பாஸ் பர்சன்டேஜுங்கிறது முக்கியம். அது வந்து நம்ம வந்து நான் அட்டானமஸ் கல்லூரிகளுக்காச்சு இந்த ஒரு ஆப்ஷன்ஸாச்சு இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் அட்டானமஸ் கல்லூரிகளுக்கு வந்து இதை பார்க்குறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடையாது. ப்ளஸ் அட்டானமஸ் கல்லூரிகளை ரிசல்ட்ஸ் கொடுத்தாலும் அவங்க வந்து அவங்களோட பேருக்காக அவங்க ஹையாக கொடுக்க தான் முயற்சிகள் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி வந்து கல்லூரிகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறப்ப இந்த தகவல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் வந்து இந்த கல்லூரியில் சேருங்க சேராதீங்கன்னு நான் சொல்கிறதுக்காக வரல. இந்த மாதிரி ஒவ்வொரு தகவல்களையும் சின்ன சின்ன தகவல்களையும் நீங்கள் வந்து மனசில் வச்சு அதுக்கடுத்து கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும். அதே மாதிரி கம்மியான பாஸ் பர்சன்டேஜ் தான் இருக்குன்னா ரொம்ப ஹை கட் ஆஃப் வாங்கிட்டு எனக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க அப்படிங்கிற காரணத்துக்காக அந்த கல்லூரியில் போய் சேர வேண்டாம். ஓரளவுக்கு ஒரு 185க்கு மேலே நீங்கள் கட் ஆஃப் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒரு 80%க்கும் மேலே ரிசல்ட்ஸ் வச்சுருக்கக்கூடிய கல்லூரிகள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை என்னென்னா நம்மக்கிட்ட அட்டானமஸ் கல்லூரிகளோட டேட்டாஸ் கிடையாது. இல்லைன்னா அதுவும் இருந்துச்சுன்னா அதையுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்திருக்கேன். இது மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்னு சொல்லக்கூடிய TNA 2024 கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க UKV தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமானதாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோவை TNA 2024 அட்டன் பண்ணக்கூடிய இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அட்டன் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கும் மற்றும் அவங்க பெற்றோர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.